அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஸ்பைசி பாக்ஸ் தமிழ். வாங்க இன்னைக்கு கேரட் பீன்ஸ் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த குருமா சப்பாத்திக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷுங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு செய்கிறதுனால இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குருமாவுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பீன்ஸ் 100 கிராம், கேரட் 100 கிராம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த காய்களையெல்லாம் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இந்த குருமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குருமாவுக்கு அரைச்சி ஊற்றுறதுக்காக ஒரு 10 சில்லு தேங்காய், பட்டை, சோம்பு, கசகசா, பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, அப்புறம் 2 பல்லு பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, பொட்டுக்கடலை. இந்த பொட்டுக்கடலையும் கசகசாவும் குழம்பு நல்லா கெட்டியாக வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போது இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். உங்களுக்கு ஹோட்டல் டேஸ்ட்டில் குருமா வேணும்னா பொட்டுக்கடலைக்கு பதிலாக முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். நல்லா ஒயிட் கலரில் டேஸ்ட்டாக கிடைக்கும். நான் 2 முந்திரி மட்டும் சேர்த்துக்கிறேன், இது குருமாவுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கலாம், 2 ஸ்பூன். நான் தேங்காய் தான் சேர்த்துருக்கிறேன். தேங்காய் இந்த குருமாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயம், கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு குருமா காரமாக வேணும்னா இதில் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இந்த குருமாவுக்கு கேரட் பீன்ஸ் மட்டும்தான் சேர்க்கணும்னு இல்லை, நம்மளுக்கு என்ன காய் வேணுமோ அது கூட சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம், பச்சை பட்டாணி இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நிறைய காய்கள்லாம் சேர்த்து செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபிங்க. அடுத்தது நறுக்கி வச்ச கேரட் பீன் சேர்த்துக்கலாம். அப்புறம் குருமாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டேன். மஞ்சத்தூள் தேவையில்லை. உங்களுக்கு குருமா ஒயிட் கலரில் வேணும்னா மஞ்சத்தூள் சேர்க்க வேண்டியதில்லை, அப்படி இல்லைன்னா நீங்கள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் காய் நல்லா வணங்குறதுக்காக தண்ணி சேர்த்து மூடி வச்சிடலாம். காய் நல்லா வணங்கினதும் அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள் நம்மளோட குருமா எவ்வளோ கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிருக்குன்னு. இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சப்பாத்திக்கு. பொட்டுக்கடலை மட்டும் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டா போதும். இந்த குருமா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். குருமா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.